ஹலோ மக்களே, சின்ன தூண்டிலா போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதையில தான் இப்போ அதானி மாட்டியிருக்காரு. அதானியோட பங்குகள் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. இதுக்கான முக்கிய காரணங்கள் அமெரிக்காவில் போட்ட கேஸ் தான் மக்களே. ஸோ என்ன ரீசன், எதனால பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வீழ்ச்சியை கண்டுட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம அதானி அவர்கள் பார்த்தீங்கன்னா மின்னணு துறையில் நிறைய கான்ட்ராக்டை போட்டு வச்சிருக்காரு. அதாவது எக்ஸாம்பிள் இந்த சோலார் இன்ஜினியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இது கூட பார்த்தீங்கன்னா பல டைப் ஸ்கீம்களை போட்டு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா அங்கே மாநிலங்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டும் நிறைய போடப்பட்டிருக்கு. இந்த கான்ட்ராக்ட் ரெக்கார்ட்லாம் வச்சு தான் அமெரிக்காவில் தன்னோட கொள்முதலை திரட்டியிருக்காரு. 20,000 கோடிக்கு மேலே கொள்முதலை திரட்டியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒரு நிறுவனம், அதாவது நியூயார்க்கை தலைவரமாக கொண்ட ஹர்பல் ரிசர்ச் நிறுவனம் என்ன பண்ணியிருக்கு, அதானி மேலே கேஸ் போட்டிருக்கு. என்ன கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து தான் இந்த கான்ட்ராக்டே பார்த்தீங்கன்னா அதானி வாங்கியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸை போட்டிருக்கு. இதனால தான் அதானியோட பங்குகள் பயங்கரமாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் லோன் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதானியுடைய பங்குகள் கடந்த சில நாட்களாகவே பயங்கரமாக வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரோ அங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதானியுடைய பங்குகள் பயங்கரமான வீழ்ச்சி. நம்ம இந்தியா பொருளாதார மதிப்பு இப்படி பார்த்தீங்கன்னா 2,000 கோடிக்கு மேலே பங்குகள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நம்ம இந்தியாவில் நிறைய இடங்களில் சோலார் கான்ட்ராக்ட் போடப்பட்டிருக்கு அதானி குழுமத்திலேருந்து. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு பொதுத்துறை நிறுவனம். இது கூட நம்ம அதானி குழுமம் நிறைய கான்ட்ராக்டை போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது கூடவே ஆங்காங்கே இருக்கும் மாநிலங்கள்கிட்டையும் அதானி குழுமம் டைப் வச்சு வேலை பார்க்குறாங்க. இந்த கான்ட்ராக்ட்லாம் காமிச்சு தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கொள்முதலை திரட்டியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஃபண்ட் கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேலே அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த கொள்முதலை திரட்டி தான் அங்கே இருந்த ஒரு இந்து ரிசர்ச் நிறுவனம் என்ன சொல்லியிருக்கு, ஸோ ஒழுங்காக இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா இது அதானி அவர்கள் ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லஞ்சம் கொடுத்து தான் இந்த வேலைப்பாடுகளை பார்த்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒழுங்காக போடப்பட்ட கான்ட்ராக்டே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த நிறுவனம் அதானி மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 1937 நியூயார்க்கை தலையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் கொடுக்குறீங்க அப்படின்னா அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து மேய்ஞ்சிடுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ நிதி வருது, ஸோ அந்த நிறுவனத்தை கூட பயணித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலம் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தை ஃபண்ட் ஈட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அக்கு வேறு ஆணி வேறு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் நிறுவனம் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லிடுவாங்களாம். இப்போ அதானியோட நிறுவனத்தையும் சரி, அதானி பண்ண மோசடியிலையும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக லீக் அவுட் பண்ணிட்டு இருக்கிறதா அந்த நிறுவனத்துலேருந்து தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அமெரிக்காவோட கேஸ் போட்டு அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, அதானியை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அங்கே கேஸ் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் அதானி பார்த்தீங்கன்னா உள்ளே போக கிடையாது. ஸோ நம்ம இந்தியா சைடும் பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி நம்ம ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஸோ நம்ம நிறைய முதலமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே போகிறத பார்க்குறோம், ஏன் அதானியை மட்டும் இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க. ஸோ இது முழுக்க பேக் போனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிஜேபி தான், அவங்க தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது கூட ஒரு வகையில் பார்க்குற தமிழ்நாட்டு சைடும் பார்த்தீங்கன்னா அதானி கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர் போன்ற ஒரு 4 மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அதானி கான்ட்ராக்ட் போடப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த தமிழ்நாடு சைடு பார்த்தீங்கன்னா கேட்டதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, ஸோ நாங்கள் கடந்த 3 வருஷமாக எந்த வித கான்ட்ராக்டும் நாங்கள் அதானி கூட போடவே கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய சோலார் எனர்ஜிகள் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆக்கப்படுது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாரி செந்தில் பாலாஜி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கடந்த 3 வருடங்கள் காலங்களாகவே எந்த வித டைஅப்புமே அதானி குழுமத்து கூட இல்லை அப்படின்றத செந்தில் பாலாஜி சொல்கிறார். நீங்கள் வேணால் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்துக்குங்க அப்படின்றது மாரி செந்தில் பாலாஜி சொல்லிட்டு இருக்காரு. அதானி குழுமத்திலேருந்து கிட்டத்தட்ட 1,750 கோடி ரூபா பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மட்டுமே லஞ்சமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த நிறுவனங்கள் யார் என்ன அப்படின்றத ரிசர்ச் பண்ணி வெளியிட கிடையாது. அதில் யார் என்ன சொல்கிறாங்க, ஆந்திராவே சேர்ந்த ஒரு வெளிநாட்டு நபருக்கு தான் கிட்டத்தட்ட இந்த இவ்வளோ அமௌண்ட்டு போயிருக்கு அப்படின்றத அந்த நிறுவனம் ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ ஆந்திராவில் ஒரு முக்கியமான ஒரு தொழிலதிபராக, ஸோ அந்த நிறுவனம் சொல்கிறது என்னென்னா ஃபோட்டோவோட எந்த டீட்டெயிலுமே வெளியிட கிடையாது. ஸோ குறிப்பிட்டு இந்த ஒரு நபருக்கு மட்டும்தான் அதிகமான லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ 2,100 கோடின்றது பெரிய தொகை. அதையும் தாண்டி 2,000 கோடிக்கு மேலே அதானிக்கு அடி வாங்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.